ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். இந்த வருடத்தின் முதல் நாளிலே நம்ம தியானித்தோம், கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எதற்காக பிரித்து எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். வரிசையாக அந்த வாரத்தின் தொடர்ச்சியாக நாம் பரிசுத்தமாக்குதலை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை நாம் தியானிப்போம். சென்ற வாரம் என்ன பார்த்தோம்? யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. போதும். சீன் வனாந்திரத்தில் இருந்து பிரயாணப்பட்டு எங்க வந்தாங்களாம்? ரெவித்தீமுக்கு வந்தார்கள். அங்கே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனது. கர்த்தர் அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி, அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் எங்கிருந்து பிரயாணப்பட்டாங்க? செங்கடலை தாண்டி சீன் வனாந்தரத்திற்கு வந்தார்கள். அங்கிருந்து தொப்கா வந்தார்கள். அங்கிருந்து ஆலூஸ் வந்தார்கள். ஆலூஸிலிருந்து ரெவித்தீம் வந்தார்கள். ரெவித்தீமிலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. அங்கே கர்த்தர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். இப்ப ரெவித்தீமில் இருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு வருகிறார்கள். இந்த காரியத்தை பார்க்கும்போது சீன் வனாந்தரம் வேற, சீனாய் மலையின் வனாந்தரம் வேற. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலரில் ஒரு ஸ்கொயர் இருக்கும், அது சீன் வனாந்தரம். ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் என்னது? சீனாய் மலை இன்னும் அடிவாரம். அப்போ சீன் வனாந்தரத்திலிருந்து ரெவித்தீம் ரெவித்தீம்லேருந்து சீனாய் மலையின் அடிவாரத்திலே இவர்கள் வருகிறார்கள். எடுத்தவர்கள் வாசிப்போம். யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் ரெவித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். 48 நாட்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு இப்ப சீனாய் மலையின் அடிவாரத்திலே வருகிறார்கள். 48வது நாள், 3 மாதத்தின் 3வது நாளிலே 48வது நாள் அவர்கள் சீனாய் மலையின் அடிவாரத்திலே பாளையம் இறங்கினார்கள். இந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே அவர்கள் 11 மாதம் 20 நாட்கள் அவர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். ஆல்மோஸ்ட் 1 இயர். 1 இயர் யாராவது பிக்னிக் போவோமா? போக மாட்டோம்ல. 1 இயர் இது பாளையம் என்று சொல்ல முடியாது. அங்கே தங்கியிருந்தாங்க. 1 இயர் அவர்கள் அந்த இடத்திலே தங்கியிருந்தார்கள். இந்த இடத்துல அநேக விதமான சம்பவங்கள் நடக்கிறது. அந்த சம்பவங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம் என்ன என்று சொன்னால், தேவனை அவர்கள் பிரத்யட்சமாக சந்திக்கிறார்கள். என்கவுண்டர் வித் காட். இதுவரையிலே இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடக்கும் போது கர்த்தர் என்ன செய்தார்? முன்னதாக சென்றார். எகிப்தின் சேனைகள் வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு பின்னதாக நின்றார். மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக இந்த இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்தார். ஆனா இவங்க யாரை பார்க்கல? கர்த்தரை பார்க்கவே இல்லை. மோசே மாத்திரம் தான் கர்த்தரை பார்த்திருக்கிறாரு. இதுவரைக்கும் ஆரோன் கூட கர்த்தரை பார்க்கவில்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த மக்களை சந்திக்க வேண்டும், மனிதர்களோடு கூட என்கவுண்டர் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த சீனாய் வனாந்தரத்திலே, சீனாய் மலையின் அடிவாரத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை முதல் முறையாக சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே மோசேயினாலே 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. எத்தனை கற்பனைகள்?
10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தோரா என்று சொல்லக்கூடிய 613 நியமங்கள் கொடுக்கப்பட்டது. 365 நியமங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி, 248 நியமங்கள் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, மொத்தம் 613 நியமங்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் மக்கள் பின்வாங்கி போனார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். கன்று குட்டிகளை உண்டாக்கி, இதுவே எங்களுடைய கர்த்தர், இதுதான் இந்த தெய்வம் எங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தியது என்று சொல்லி பின்வாங்கி போனார்கள். மீண்டுமாக கர்த்தரிடத்தில் ரிப்பன் பண்ணி மீண்டுமாக தேவனோடு கூட அவர்கள் ஐக்கியப்பட்டார்கள். இப்படி பல சம்பவங்கள் இந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே நடந்திருக்கிறது. அதை தான் நம்ம அதிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போகின்றோம். யாத்திரையாமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. இன்றைக்கும் நாளைக்கும், தொடர்ந்து வாசிப்போம். இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் என்கின்றார். இந்த 48வது நாளும் 49வது நாளும் இவர்கள் என்ன செய்யணுமா? வஸ்திரத்தை தோய்க்க வேண்டும், தோய்த்து அவர்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். 50வது நாள் 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கடவீர்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனத்திற்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையிலே இறங்குவார்கள். எல்லோரும் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். அந்த 50வது நாளிலே கர்த்தரை என்கவுண்டர் பண்ண வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் பரிசுத்தம் இல்லாதபடிக்கு தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமான வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். அப்பதான் நீங்களும் நானும் தேவனை சந்திக்க முடியும். தேவனை சந்திப்பதற்காக தேவன் சொல்றாரு, இந்த 48வது நாளையும் 49வது நாளையும் நீங்க என்ன செய்யணும்? வஸ்திரங்களை துவைக்க வேண்டும். வஸ்திரங்களை துவைப்பது என்றால், வஸ்திரத்தை துவைக்கணும்னா என்ன செய்யணும்? புதிய வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். இல்ல, ஆதியாகமங்களின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்றாரு. வாசிப்போம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அதே பதத்தில் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வஸ்திரங்களை மாற்ற வேண்டும். முதலாவதாக வஸ்திரங்களை தோய்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? புதிய வஸ்திரத்தை நீங்களும் நானும் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் 3வது நாளிலே ஆயத்தப்பட முடியும். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் வர வேண்டுமே ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஆடையை நீங்களும் நானும் மாற்றிக்கொள்ள வேண்டும். புதிய ஆடையை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதுதான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். பல நாட்களாக நம்ம தியானித்து வருகிறோம். பரிசுத்தமாக்குதல் கர்த்தருடையது. ஆனால் பரிசுத்தமாக்குதலுக்கு நீங்களும் நானும் தகுதிப்பட வேண்டும். அப்பதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நம்மை பரிசுத்தமாக்க முடியும். பரிபூர்ண பரிசுத்தத்திற்குள்ளாக கர்த்தர் நடத்த வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்க என்ன செய்ய? புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த புதிய வஸ்திரத்தை நீங்கள் தரித்து கொள்ளும் போது மாத்திரம்தான் நீங்களும் நானும் கர்த்தரை சந்திக்க முடியும். கர்த்தரை நீங்களும் நானும் பர்சனல் என்கவுண்டர் பண்ண வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் முதலாவதாக வஸ்திரத்தை நீங்களும் நானும் மாற்ற வேண்டும். இந்த வஸ்திரம் என்று சொல்லும்போது தமிழ்ல சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி.
அப்ப ஆடை என்பது மிகவும் மனிதனுக்கு முக்கியமான ஒரு காரியம். அந்த ஆடை என்ன செய்கிறது என்றால், ட்ரெஸ் டெல்ஸ் அபவுட் அவர் கேரக்டர். ட்ரெஸ் டெல்ஸ் அபவுட் ஹூ யூ ஆர், யார் என்று சொல்லுகிறது, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், போனோடனே ஒருத்தரை பார்க்குறோம், அவர் ஒயிட் கோட் போட்டு வருவார். அவர் யாரு? லேப் டெக்னீஷியன் இருப்பார். ஸோ டாக்டர்னா என்ன செய்யணும்? ஒயிட் கோட் போட்டிருக்கணும். ஜுடிஷியல் கோர்ட்டுக்கு போகிறோம், அங்கே போனோன்னா அட்வொகேட்டுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? பிளாக் பிளேசர் போட்டிருப்பாங்க. அப்போ தான் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும், அவங்க யார், லாயர் என்று சொல்லி. அப்போ ட்ரெஸ் டெல்ஸ் அபவுட் யுவர் ப்ரொஃபஷன். ட்ரெஸ் டெல்ஸ் அபவுட் கல்ச்சர். ட்ரெஸ் டெல்ஸ் யுவர் ஸ்டேட்டஸ். உங்களுடைய என்னுடைய ஸ்டேட்டஸ் சொல்கிறது. இது வெளிப்புறமான ஆடையை குறித்து அல்ல, இது உள்புறமான ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. இப்போ டாடா கோல்டு இந்தியாவில் போய் தனுஷில் போறீங்க, போய் ஒரு நகை வாங்கலான்னு போறீங்க. அப்போ எப்படி போகணும்? நல்ல ட்ரெஸ் போட்டு போனால் தான் அட்லீஸ்ட் வந்து 2 பேர் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும், அட்டன் பண்ணுவாங்க உங்களை. இல்லை, சப்போஸ் அப்ராப்ரியேட் ட்ரெஸ் போடாமல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கடைக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? அப்போயும் 2 பேர் உங்கள் கூடயே வந்து வருவாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் என்ன செய்றீங்கன்னு உங்களுடைய ஆக்டிவ் எல்லாம் பார்க்குறதுக்கு, எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு உங்கள் கூட இருப்பாங்க. அப்போ அந்த ட்ரெஸ் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஆடையை நீங்களும் நானும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ வின்டர் சீசன், -10 டிகிரி இருக்கு. வெளியில் போகும்போது நம்ம என்ன செய்வோம்? அப்படியே போயிட முடியாது. என்ன செய்வோம்? ஜர்க்கின் போட்டு, கேப் போட்டு, க்ளவுஸ் போட்டு ஆயத்தத்தோடு கூட போவோம். எதுக்கு? இந்த கோல்ல இருந்து உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொள்வதற்கு. அப்ப ட்ரெஸ் என்பது ஒரு ப்ரொடெக்ஷன். ஸ்டேட்டஸ் மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இந்த ட்ரெஸ் என்பது ஒரு வெளிப்புறமான ஒரு தோற்றத்தை மாத்திரமல்ல, எதை நீங்கள் கவர் பண்ணி வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அதை காட்டக்கூடிய காரியம். ட்ரெஸ் மீன்ஸ் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் அண்ட் கேரக்டர். மைண்ட் செட்டை நீங்களும் நானும் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய கேரக்டரில் சேஞ்சஸ் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அநேக நாட்களாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தரோடு கூட ஒரு பர்சனல் என்கவுண்டர் இதுவரையில் இல்லாததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் பழைய ஆடையை தரித்தவர்களாகவே இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, புதிய ஆடையை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. வேதாகமத்திலிருந்து சில மனிதர்களை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். வேதாகமத்திலிருந்து சில மனிதர்கள் எப்படி தங்களுடைய ஆடையை மாற்றிக்கொண்டார்கள். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். எப்படி அவர்களுடைய மைண்ட் செட் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முதலாவதாக யோசேப்பு என்கின்ற மனிதனை குறித்து பார்க்க போகின்றோம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்திலே வந்தான். பார்வோனிடத்திலிருந்து, ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. யாருக்கு வருகிறது? யோசேப்புக்கு. யோசேப்பு எங்க இருக்கிறாரு? காவலில், சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் என்ன ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறார்? சிறைச்சாலையின் ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது ராஜாவின் இடத்திலிருந்து. ராஜாவின் இடத்துல வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு? ஷேவ் பண்றாராம். ஷேவ் பண்ணிட்டு அவர் என்ன செய்யறாரு? வேறு வஸ்திரத்தை தரித்து கொண்டு ராஜாவின் இடத்துல செல்றார். ராஜாவுக்கு முன்னதாக நீங்களும் நானும் நிற்க வேண்டுமே, ஆனால் நம்முடைய வஸ்திரம், வேறு வஸ்திரத்தை நீங்களும் நானும் மாற்ற வேண்டும். நமக்கு நன்றா தெரியும் யோசேப்பின் காரியங்களை. 2 வருஷத்துக்கு முன்னதாக அவர் என்ன செய்யறாரு? ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு ஒரு 2 மனிதர்களுக்கு. ஒருத்தர் யாரு?
பானை பாத்திரக்காரர், கப் பேரர், இன்னொருத்தர் பேக்கர். 2 பேருக்கும் ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு. என்ன ப்ராஃபஸி சொல்றாரு? 3 நாளுக்குள்ளாக உன்னை என்ன செய்வாரு? உன்னை கொன்று போடுவார் ராஜான்னு சொல்றாரு. இன்னொருத்தருக்கு சொல்றாரு 3 நாளுக்குள்ள மீண்டுமாக உன்னுடைய ஸ்தானத்தை பெறுவாய், உன்னை எலிவேட் பண்ணுவாரு சொல்லி ப்ராஃபஸி சொல்றாரு. சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. இப்போ யோசேப்புக்கு நன்றாக தெரியும் எத்தனை சான்ஸ் தான் இருக்குது, 50-50 தான் இருக்கு. இல்ல, ஒண்ணு ராஜா என்ன செய்வாரு? கொலை செய்வார் அல்லது விடுதலை செய்வார். 2 தான் இருக்கு. 2மே இருக்கு பாசிபிலிட்டி. ஒருவேளை நீங்களும் நானுமா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ராஜாவுக்கு முன்னாடி பழைய ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ராஜான்னு காமிக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இல்லை, இவர் சொல்றாரு அப்படி போக மாட்டேன், ராஜாவுக்கு முன்னதாக நான் நிற்க வேண்டுமே, ஆனால் இந்த சிறைச்சாலையின் வஸ்திரம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? வேறு வஸ்திரம், ஃப்ரீ மேன் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கொண்டு ராஜாவின் இடத்துல போகும்போது தாடி வச்சுட்டு ரொம்ப சோகமாக போக மாட்டேன். எப்படி போகணும்? எல்லாவற்றையும் நல்ல பர்ஃபெக்டா தான் ராஜா முன்னாக நிற்க வேண்டும் என்று சொல்லி. பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியங்கள் பழைய மனிதனை தரித்து கொண்டே இருக்கிறோம். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், புதிய சிருஷ்டியாக மாறுங்கள், புதியதாய் நீங்கள் மனிதர்களாக மாறி நீங்க கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த யோசேப்பு சவரம் செய்து கொண்டு வேறு வஸ்திரம் தரித்தவனாய் ராஜாவுக்கு முன்னதாக நிற்கின்றான். நடந்தது என்ன? அப்ப போகும்போது தெரியும், என்ன நடக்கும்னு தெரியாது. கூப்பிட்டுருக்காருன்னு தான் தெரியும். விடுதலை பண்ணிட்டாரு, வாங்க ராஜா கூப்பிடுறாரு, பேரை கூப்பிடுறாருன்னா கூப்பிட்டாங்க, பார்வோன் கூப்பிட்டாருன்னா கூப்பிட்டாங்க. இல்ல, பார்வோன் கூப்பிடுகிறாரு, அவ்வளவுதான் அறிவிக்கப்பட்டது. விசுவாசமாய் இந்த யோசேப்பு என்ன செய்யறாரு? தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொள்கின்றார். நீங்களும் நானும் ராஜாவை சந்திக்க வேண்டுமே, ஆனால் நீங்களும் நானும் வஸ்திரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழைய ஸ்வாபத்திலிருந்து நீங்களும் நானும் மாறி புதிய மனிதர்களாய் மாறும்போது மாத்திரம்தான் ராஜாவை சந்திக்க முடியும், என்கவுண்டர் பண்ண முடியும். கர்த்தரோடு கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்கவுண்டர் பண்ண வேண்டுமே, ஆனால் நீங்களும் நானும் வேறு வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். பழைய வஸ்திரம், பழைய மைண்ட் செட், பழைய காரியங்களை குறித்தே சொல்லாம புதிய சிருஷ்டியாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இந்த யோசேப்பு இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? பிரிசன் ட்ரெஸ் போட்டிருந்தாரு. அதற்கு முன்னதாக என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? முதல் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? பல வர்ண மல்டி கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு. அதை வாசிப்போமா? ஆதியாகமங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். முதல்ல யோசேப்புக்கு முதல்லையே இருந்தே காவல் ஆடை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. முதல்ல அவனுக்கு என்ன ஆடை கொடுக்கப்பட்டிருந்தது? பல வர்ண அங்கி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னது? சிறைச்சாலையினுடைய ஆடையை தரித்தவனாய் இருக்கிறான். ஆனா ராஜாவுக்கு முன்னதாக செல்லும் போது அவன் என்ன செய்யறாரு? சேவ் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்த மனிதனாய் ராஜாவின் இடத்துல போய் நிற்கிறாரு. அப்ப ராஜா என்ன சொல்றாரு? எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, மெல்லிய வஸ்திரம், ராஜ வஸ்திரத்தை பார்வோன் யாரு கொடுக்கிறாரு? யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. ராஜ வஸ்திரம் வர வேண்டுமே, ஆனால் அதற்கு முன்னதாக என்ன செய்யணும்? யோசேப்பு என்ன செஞ்சாரு? வேறு வஸ்திரத்தை அவர் தரித்தார். அப்ப ராஜாவின் இடத்திலிருந்து வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் முதலாவதாக நீங்க என்ன செய்யணும்?
நீங்க ப்ரிப்பேர் ஆகி வேற வஸ்திரத்தை நீங்கள் தரித்து கொள்ளும் போது மாத்திரம்தான் ராஜ வஸ்திரம் இருக்கும். ராஜ வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் முதலாவதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், நாம் தரித்திருக்கக்கூடிய வஸ்திரத்தை களைந்து விட்டு புதிய வஸ்திரத்தை நீங்களும் நானும் அணிந்து கொள்ள வேண்டும். புதிய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ஃப்ரீ மேன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு தான் யார்கிட்ட போறாரு? ராஜாவின் இடத்துல போறாரு. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை எப்படிலாம் நடந்தது என்று சொல்லி பார்க்க போறோம். முதலாவதாக அவர் என்ன செய்யறாரு? பல வர்ண அங்கியை அறிந்திருக்கிறார். பல வர்ண அங்கி யார் கொடுத்தா? அவருடைய தகப்பனாகிய யாக்கோப்பு கொடுக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸை மேலதான் யாருக்கு கண்ணு? சகோதரர்களுக்கு கண்ணு. வாசிப்போமா? ஆதியாகமங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 23, 24. ஆதியாகமங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 23, 24. யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கே அவர்கள் கலற்றினார்கள். முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்க? என்ன கொலை செய்யணும்னு கூட நினைக்கல. எடுத்தோன்னு என்ன நினைச்சாங்க? பலவர்ண இந்த அங்கியை போட்டுட்டு தான் அவன் என்ன செய்யறான்? டிஃபரெண்டா இருக்கிறான். முதல்ல என்ன செய்யணும்? இந்த அங்கியை கலற்ற வேண்டும் என்று சொல்லி. பல நேரங்களில் சத்துருவானவன் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, நாம் போட்டிருக்கக்கூடிய புதிய வஸ்திரத்தை களைந்து போட வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவன் எப்போதும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பானா. இப்போ இந்த சகோதரர்கள் பல நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? எடுத்த உடனே என்ன செஞ்சாங்க? பலவர்ண அங்கே கழட்டினார்கள். பல நேரங்களில் நம்ம தரித்திருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை கலங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் ட்ரை பண்ணுறான். யாரை கொண்டு? யோசேப்பின் நாட்களில் அவனுடைய சொந்த சகோதரர்களை வைத்து அவன் என்ன செய்கிறான்னா, அந்த ட்ரெஸ்ஸை எப்படியாவது நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் எப்போதும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பானா. எப்போ இவங்களுடைய சாட்சியை கெடுத்து விடலாம், எப்போ இவங்களை குற்றப்படுத்த முடியும், எப்போ இவங்களை இதை சொல்ல முடியும் என்று சொல்லி சத்ருவானவன் அந்த காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்துச்சு. நம்ம நினைக்கிறோம் சகோதரர்கள் செய்தார்கள் என்று சொல்லி, ஆனால் அவர்களுக்கு பின்னதாக ஒரு ஸ்பிரிட் இயங்கி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஒரு சித்தத்தை யோசேப்பின் மேல் வைத்தார். அந்த சித்தத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு சத்ருவானவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சித்தத்தை தேவன் வைத்திருக்கிறார்னா அந்த சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு உங்களை என்ன செய்வான்? பிஸி ஆக்கிடுவான். சத்ருவானவன் நம்முடைய அழைப்பில் இருந்து நம்மை பின்வாங்கி போவதற்கு எல்லா திட்டங்களும் எல்லா நேரங்களும் செய்து கொண்டே இருப்பான். எப்பயோ ஒரு நாள் என்ன ஆயிரும்? அவன் வெற்றி பெற்று விடுவான். நீங்களும் நானும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். அவனுடைய பல வர்ண அங்கி முதலாவதாக அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தொடர்ந்து வாசிப்போம். 24ஆம் வசனம், 37, 24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. தனிமைப்படுத்த பார்ப்பான் சத்ருவானவன். முதலாவதாக தனிமைப்படுத்த பார்ப்பான். தனிமை ஆன உடனே என்னது ஆயிடுச்சு? 50% அவன் வெற்றி பெற்று விட்டான். 36வது வசனத்தை வாசிப்போம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். இப்ப அவனுக்கு ஒரு ஆடை கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்பட்டது. என்ன ட்ரெஸ்? ஸ்லேவ் ட்ரெஸ். முதல்ல என்ன ட்ரெஸ் இருந்துச்சு அவருக்கு? பல வர்ண அங்கி, மல்டி கலர் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை யாரு பிடுங்கிட்டா? சொந்த சகோதரர்கள் அவனை விட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவனிடத்திலிருந்து எடுத்தார்கள். இப்ப என்ன ட்ரெஸ் கொடுக்கப்பட்டது? ஸ்லேவ், அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அடிமையின் வஸ்திரத்தோடு கூட போர்த்திபாரின் வீட்டிலே இருக்கிறான். அப்ப என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய
போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தா அவன் எப்படி இருப்பானா? காரிய சித்தி உள்ளவனாய் இருப்பான். தொடர்ந்து வாசிப்போம். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். கர்த்தர் ஒருவரோடு கூட இருந்தால் அவன் காரிய சக்தி உள்ளவனாய் இருப்பான். அது மாத்திரமல்ல, அவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தொடர்ந்து வாசிப்போம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். போதும். இப்போ போர்த்திபார் என்ன செய்யறாரு? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யோசேப்பின் இடத்துல கொடுத்துட்டாரு. யோசேப்பினுடைய ஆடை இப்ப மாறுகிறது. ஒரு அடிமையின் ஆடையிலிருந்து ஃப்ரீமேன் ட்ரெஸ் அவனுக்கு கிடைக்குது. சொந்த சகோதரர்களினாலே பலவர்ண அங்கி நீக்கப்பட்டது. அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. இப்ப ஒரு சுயாதீனனுடைய ஆடை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனிடத்திலே போர்த்திபாவின் வீட்டின் அதிகாரம் முழுமையும் அவனுடைய கைகளிலே வந்தது. ஆனாலும் சத்ருவானவன் என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். என்ன நடந்துச்சு? அதுக்கடுத்து 39ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமே. நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அந்த வஸ்திரத்தை, அவனுக்கு கொடுத்த வஸ்திரத்தை போர்த்திபாவின் மனைவி என்ன செய்றா? எடுத்துக்கொள்கிறாள். பல நேரங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். இப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுயாதீனனுடைய ஆடை அவனை விட்டு அகற்றப்படுகிறது. தொடர்ந்து வாசிப்போம். 19 வாசிப்போம். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்ட பொழுது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து போதும். இப்ப சிறைச்சாலையிலே வந்து விட்டான். இப்பதான் அவருக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்கப்பட்டது? சிறைச்சாலையினுடைய ட்ரெஸ் கொடுக்கப்பட்டது. ஆனா சிறைச்சாலையில இருக்கும்போது யோசேப்புக்கு நன்றாக தெரிந்திருந்தது, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். அப்ப அவன் கொண்டு வந்த அந்த சுயாதீனனுடைய ட்ரெஸ் என்ன செஞ்சாரு? பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். நாள் ஒன்று வரும், அந்த நாளில் நான் என்ன செய்வேன்? பார்வோனுக்கு முன்னதாக நிற்க வேண்டும். பார்வோனுக்கு முன்னதாக நான் நிற்க வேண்டும் என்று சொன்னால், ராஜாவுக்கு முன்னதாக நிற்க வேண்டுமே என்று சொன்னால், இந்த பிரசன்ட் ட்ரெஸ்ஸு போட்டு போக மாட்டேன். இந்த சிறைச்சாலையின் ட்ரெஸ்ஸை நான் போட மாட்டேன். நான் எப்படி தான் போவேன் ராஜா முன்னாடி? சுயாதீனனுடைய ட்ரெஸ்ஸோடு கூட தான் செல்லுவேன் என்று சொல்லி, சுயாதீனனுடைய ட்ரெஸ்ஸோடு கூட, அந்த ஆடையோடு கூட அந்த யோசேப்பு ராஜாவின் முன்பாக நிற்கும்போது ராஜா அந்த ஆடையை எடுத்து விட்டு என்ன ஆடையை கொடுத்தாரு? மெல்லிய வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை கொடுத்து அவனை எகிப்தின் அதிபதியாக மாற்றுகிறார். நீங்களும் நானும் ராஜாவுக்கு முன்னதாக நிற்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் ஆடையை, நீங்களும் நானும் புதிய ஆடையை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும். அதை தான் கர்த்தர் சொல்றாரு இஸ்ரவேல் மக்களுக்கு, இன்றைய தினமும் நாளைய தினமும் என்ன செய்யுங்க? நீங்க ஆடையை தோய்த்து புதிய வஸ்திரத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். 3ஆம் நாளிலே, அதாவது 50ஆம் நாளிலே நான் என்ன செய்வேன்? எல்லோருக்கும் முன்பதாக நான் வந்து பிரத்யட்சமாய் நான் காட்சியளிப்பேன். எங்க சீனாய் மலையிலே வந்து இஸ்ரவேல் மக்களை சந்திப்பேன் என்று சொல்லி, கர்த்தரோடு கூட ஒரு ஃபர்ஸ்ட் டைமா இஸ்ரவேல் மக்கள் என்கவுண்டர் பண்றாங்க. கர்த்தரை மகிமையை பார்க்கிறார்கள். கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டுமே ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய ஆடையை, அவர்கள் வஸ்திரத்தை, பழைய வஸ்திரத்தை களைந்து விட்டு புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும், ராஜா வரப்போகிறார். ராஜா வரும்போது அவருக்கு முன்னதாக நீங்களும் நானும் நிற்க வேண்டுமே ஆனால்
பழைய வஸ்திரத்தோடு அல்ல, நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? புதிய வஸ்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்களும் நான் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்ப்போம், பார்த்துட்டு சொல்லணும் இந்த ட்ரெஸ் இல்லை, வேற ட்ரெஸ் போட்டுக்கணும், புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ராஜா வரப்போகிறார். ராஜாவுக்கு முன்னதாக நீங்களும் நானும் நிற்க வேண்டுமே, ஆனால் நம்முடைய வஸ்திரம் மாற்றப்பட வேண்டும். அப்பதான் ராஜா ஒரு வஸ்திரம் கொடுப்பார். அந்த வஸ்திரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் முதலாவதாக நம்முடைய கேரக்டரை நீங்களும் நானும் சேஞ்ச் பண்ண வேண்டும். பழைய கேரக்டர்லேயே நான் இருப்பேன், ஆனால் நான் யாரை போய் பார்க்க போகிறேன்? ராஜாவை பார்க்க போகிறேன்னு சொன்னால் 50% இன்னொரு 50 நடந்துடும். இப்போ இந்த 50 யோசேப்புக்கு நடந்துச்சு, ஆனால் இன்னொரு 50 என்னாச்சு? மரிப்பதற்கு என்ன முடிவு என்று சொல்லி தெரியாது, ராஜா என்ன தரப்போகிறார் என்று சொல்லி தெரியாது. ஆனால் விசுவாசத்தோடு கூட வேறே வஸ்திரத்தை யோசேப்பு தரித்து கொண்டான். கர்த்தர் உங்களையும் என்னையும் உபயோகிக்க வேண்டுமே, ஆனால் இந்த ப்ராசஸ்க்குள்ளாக நீங்களும் நானும் போக வேண்டும். நான் டைரக்டா எந்த வஸ்திரத்தை வாங்குவேன்? ராஜாவினுடைய வஸ்திரத்தை வாங்குவேன்னு சொல்லி காத்திருக்க முடியாது. யூ ஹவ் டு பாஸ் த்ரூ திஸ், யூ ஹவ் டு ஈல்ட் யுவர் செல்ஃப் டு திஸ் ப்ராசஸ். அப்போதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்க முடியும். கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்கு முதலாவதாக நீங்களும் நானும் கர்த்தருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். கர்த்தருடைய அந்த ப்ராசஸ்க்கு நீங்களும் நானும் ஈல்ட் பண்ண வேண்டும். இப்போ ராஜாவை சந்தித்த யோசேப்பை குறித்து பார்த்தோம். அடுத்து மணவாளனை சந்தித்த ஒரு பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம். யாரு? ரூத். எடுத்தவர்கள் வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3வது வசனத்தை வாசிப்போம். நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போதும். இது யார்கிட்ட சொன்னது? நெகோமி ரூத்திட்ட சொன்னது. நீ போவாசை சந்திப்பதற்கு முன்னதாக, மணவாளனை சந்திப்பதற்கு முன்னதாக என்ன செய்யணுமா? முதல்ல குளிக்கணும், அதுக்கடுத்து பெர்ஃப்யூம் போடணும், அப்புறம் வஸ்திரத்தை மாற்ற வேண்டும். இந்த ரூத்து எந்த வஸ்திரத்தை அணிந்திருந்தால்? ஒரு விதவையின் வஸ்திரத்தை அணிந்திருந்தார். ரூத்தின் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். யார் யார் இருந்தாங்க? ரூத்துடைய மதர்-இன்-லா பேர் என்ன? நகோமி. சிஸ்டர் பேரு, எல்டர் சிஸ்டர் பேரு ஓர்பா. நகோமியினுடைய கணவன் பேரு எலிமெலேக்கு. எலிமெலேக்குக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. யார் யாரு? மக்லோன், கிலியோன் என்று சொல்லி 2 மகன்கள் இருந்தார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் பெத்லகேமில் இருந்து எங்க போயிட்டாங்க? மோவாப் தேசத்திற்கு போய்விட்டார்கள். ஏன் போனாங்க? பஞ்சம் வந்தது, இங்க இருந்தா பிசினஸ் பண்ண முடியாது என்று சொல்லி எங்க போயிட்டாங்க? மோவாப் தேசத்திற்கு போய்விட்டார்கள். மோவாப் தேசத்தில் மிகவும் பணக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப பணக்காரராக இருக்காங்க. ஒரு எபிரேய ஏடுகள் விதமாக சொல்கிறது, இவர்கள் கோல்ட்ஸ்மித் அப்படின்னா என்ன சொல்றது, தங்க வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்களாக இருந்தாங்களாம். பெரிய பிசினஸ் மேனா இருந்தாங்க. அந்த பக்கம் ரூத், ஓர்பா, அவங்க யாரு? அவங்க ஒரு ராஜகுமாரத்தி. நமக்கு தெரியும், என்னாகமங்களின் புஸ்தகத்தில் படிப்போம், பாலாக் என்கின்ற ராஜா இருந்தார். அவருடைய மகன் யாரு? எக்லோன். நியாயாதிபதிகளின் 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்லோனுடைய 2 குமாரத்திகள் தான் யாரு? ஓர்பாவும் ரூத்தும். ராஜகுமாரத்திகள். ஒரே ஒரு நாள்ல என்ன ஆயிடுச்சு? எக்லோன் கொலை செய்யப்பட்டார். வேற ராஜா வந்தான். இவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க?
அடிமைகளாக ஓட வேண்டிய சூழ்நிலை. ராஜகுமாரத்தி ட்ரெஸ் போட்டிருந்தா, இப்ப என்ன ட்ரெஸ் ஆயிருச்சு? இப்ப அவளுக்கு அடிமையின் ட்ரெஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. அடிமையின் ட்ரெஸ் போட்ட போது இந்த எலிமெலெக் என்ன செய்றார்? தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். ஃப்ரீ மேன் ட்ரெஸ் இப்ப கிடைச்சிருச்சு, ஃப்ரீ உமன் ட்ரெஸ் கிடைச்சிருச்சு. ஆனா கொடுத்த சற்று நாளில் என்ன ஆயிடுச்சு? எலிமெலெக்கு மரித்து விட்டார். அதை தொடர்ந்து 2 குமாரர்களும் மரித்து விட்டார்கள். இப்போ ஒரே வீட்டில் எத்தனை விடோஸ்? 3. இப்போ அவங்க டிசைட் பண்ணுறாங்க, இன்னும் இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை, நான் எங்கே போகிறேன்? நொகோமி சொல்கிறாங்க, பெத்லகேமுக்கே போகிறேன். ஓர்பா சொல்கிறாரு, சரி நாங்கள் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் போங்க. ரூத் சொல்கிறாங்க, நான் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு. இப்போ 2 பேர் வர்றாங்க. நொகோமியும் ரூத்தும் பெத்லகேமுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய நிலங்கள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ ரூத் சொல்றா, இங்கே அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது, நான் போய் என்ன செய்றேன்? அங்கிருந்து நான் சில கதிர்களை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சொல்றா. அப்போ நகோமி என்ன சொல்றா? அந்த கதிர்களை நீங்க பொறுக்கிக் கொள்ள வேண்டுமே, ஆனால் நீங்களும் நானும் போய் அப்படி பொறுக்கிற முடியாது. அங்க விதவையின் வஸ்திரத்தை தரித்தால் மாத்திரமே அதை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகளுக்கு மாத்திரமே அங்க அந்த இஸ்ரவேல் தேசத்துல அந்த கீழே விழுகிற அந்த பயிர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ரூத் என்ன செய்றா? விதவையின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு யாருடைய நிலத்துக்கு போறா? போவாசின் நிலத்துக்கு போறா. போவாசின் நிலத்துக்கு போகும்போது என்ன அது? போவாசின் கண்களிலே அவளுக்கு தயவு கிடைக்கிறது. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு வந்துரும். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அப்ப அங்க போ என்று சொல்லும் போது எந்த வஸ்திரத்தை தான் தரித்து கொள்ள முடியும்? விதவையின் வஸ்திரத்தை தரித்து கொண்டால் மாத்திரமே அங்க போய் பொறுக்கிக் கொள்ள முடியும். அதனாலதான் ரூத் என்ன செய்றா? விதவையின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறா. அங்க போனா போவாசினுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைக்கிறது. வாசிப்போம் 14வது வசனம், 2ஆம் அதிகாரம், ரூத் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்களே அருகே உட்கார்ந்தால் போதும். இப்ப என்ன சொல்றாரு? போவாஸ் லஞ்சுக்கு கூப்பிடுறாரு. லஞ்சு கூப்பிட்டு என்ன செய்யறாரு? பிரெட் கொடுக்குறாரு. இந்த ரூத் என்ன செய்றாங்க? அவ்வளோ அவங்களுக்கு தெரியல. பிரெட் கொடுத்தோன்னா பிரெட்டை வாங்கி சாப்பிட்டாங்க. அது பிரெட் கிடையாது, சம் மெசேஜ் இஸ் கம்மிங். இது சாதாரண பிரெட் கிடையாது. இது என்னது? கர்த்தர் கிரத்தில் இருந்து வந்த ஒரு ஃபேவர். இவன் உன்னை திருமணம் செய்ய போகிறான் என்று சொல்லி அறிந்தபடியினாலே நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம் மீண்டுமாக. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. போதும். அந்த இடத்துக்கு போகணும்னா நீ எந்த ட்ரெஸ்ஸில் போக முடியாது, விதவையின் ட்ரெஸ்ஸில் போக முடியாது. நீ என்ன செய்யணும்? உன்னுடைய ஆடையை நீ மாற்றிக்கொண்டு போ என்று சொல்லி. அந்த அம்மா தீர்க்க தரிசனமாக எல்லாவற்றையும் பார்த்துட்டாங்க. யார் வரப்போறா? இந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். தாவீது ராஜா வரப்போகிறார். தாவீது ராஜாவினிடத்திலிருந்து அந்த வம்சத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உலகத்தின் இரட்சகர் வரப்போகிறார் என்று சொல்லி இவள் அறிந்தபடினாலே சொல்றார், நீ குளித்து எண்ணெய் பூசிக்கொண்டு உன் ஆடையை மாற்றிக்கொண்டு போ என்று சொல்லி. மணவாளனை, போவாஸ் மணவாளனை சந்திப்பதற்காக ரூத் என்ன செஞ்சா? தன்னுடைய வஸ்திரத்தை மாட்டினார். மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்ப நீங்களும் நானும் நம்முடைய பழைய வஸ்திரத்தை
தரித்து விட்டு புதிய வஸ்திரத்தை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு மனிதரை மட்டும் சுருக்கமாக பார்த்துவிட்டு நம்ம முடிப்போம். மார்க்கு அடுத்த ஒரு மனிதர் யாரை சந்திக்கிறார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். எரிகோ பட்டணத்தின் வெளியிலே இருந்த ஒரு மனிதன் யார் என்று சொல்லி பார்ப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் என்ன கேள்விப்படுகிறான்? நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவனுக்கு அறிவிக்கப்பட்டது என்னது? நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி. ஆனால் அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஒரு ஃபேவர் வாங்க வேண்டுமே ஆனால் யாருடைய பெயரை யூஸ் பண்ணும்? தாவீதின் பெயரை யூஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அதனால தான் சொல்ற தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வாங்க? அதட்டுவாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். ஜெபம் பண்ணும்போது தான் மொபைல்ல இருந்து ஃபோன் வரும். யாராவது என்னைக்குமே கூப்பிடாதவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க கர்த்தரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். அவனோ தாவீதின் குமாரனே, அவங்க கூப்பிட்டு அதட்டுறாங்க. இவன் என்ன செய்றானா? உரக்க சத்தமாய் கூப்பிடுகிறான். ஏன் என்று சொன்னால் நன்றாக தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறார். அப்ப கடந்து செல்லும் போது அதே வாய்ஸ்ல கூப்பிட்டா கேட்காது. அப்ப என்ன செய்யணும்? வாய்ஸை ரைஸ் பண்ணும் என்று சொல்லி அதிகமாய் சத்தம் போடுறான். தாவீதின் குமாரனே என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்றார். இயேசு என்ன செய்றாரு? கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து நடந்து போறாரு. 12 சீஷர்கள் போறாங்க. அவர்களோடு கூட எரிகோவின் மக்கள் எல்லாம் சேர்ந்து போறாங்க. யாரோ ஒருத்தர் கத்துறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அப்ப அங்க இருந்த மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? எரிகோ மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, யார் அதுன்னு. சம் பெகர், ஜஸ்ட் லிவிங். அவன்கிட்ட சொல்லி பார்த்தோம். அவன் என்ன செய்யறதா இல்லை, கேட்கறதா இல்லை, ஜஸ்ட் லீவ் ஹிம். நமக்கு என்ன இருக்கு? எரிகோவனுடைய பிரீஸ்ட் இருக்கிறார், அவரை போய் பார்க்கணும். அங்கே போய் சின்னகோகில் பேசணும். பெரிய பெரிய செல்வந்தர்கள் நிற்கிறாங்க. நமக்கு என்ன இருக்குது? சீக்கிரமாக போக வேண்டும் என்று சொல்லி சீஷர்களும் எரிகோ மக்களும் என்ன செய்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துரிதப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்றுட்டாரு. நின்றுட்டு என்ன சொல்றாரு? அவனை அழைத்து வர சொன்னார். அழையும். இப்ப யாரெல்லாம் அதட்டினாங்களோ அவங்களே போய் அந்த குருடனிடத்துல பர்த்திமேயுவிடத்துல போய் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ கூப்பிட்டே தாவீதின் குமாரனே என்று சொல்லி அந்த இயேசு உன்னை என்ன செய்றாரு? அழைக்கிறார், வா என்று சொல்லுகிறார்கள். வா என்று சொன்னா இந்த பர்த்திமேயுவுக்கு தெரியுமா அவர் குணப்படுத்துவார்னு? தெரியாது. ஒரு சான்ஸ். முதலையாவது யோசேப்புக்கு எத்தனை இருந்துச்சு? 50-50 சான்ஸ் இருந்துச்சு. ரூத்துக்கு அவளுக்கு புரியவே இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியல. இவருக்கு என்னன்னா என்ன நடக்கும் தெரியல. போய் இயேசு கிறிஸ்து திட்டினாலும் திட்டுவார், ஏன்டா சத்தம் போடுறேன்னு இல்லை, தெரியாது. ஆனா என்ன செய்தார் என்று சொல்லி பார்ப்போம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு நம்ம இதை அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இந்த மேல் வஸ்திரம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், எரிகோவிலே யூத மக்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களிலே ஒரு மனிதன் பிச்சை எடுக்க வேண்டுமே ஆனால் முதலாவதாக அவன் போய் ஆசாரியன் இடத்துல காட்ட வேண்டும். ஆசாரியன் பார்த்து விட்டு இவர் உண்மையாலே பிளைண்ட் என்று சொல்லி அவன் தெரிஞ்சா இந்த பிச்சை எடுப்பதற்கான ஒரு சால்வையை, போர்வையை கொடுப்பார்கள். அந்த போர்வையை போட்டுக்கொண்டாதான், அந்த ட்ரெஸ் போட்டாதான் என்ன செய்ய முடியும்? அஃபிஷியலாக பிச்சை எடுக்க முடியும். பிச்சை போடுறவங்களும் என்ன செய்வாங்க? இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உண்மையாலேவே மெட்ராஸில் போனோம்னு வச்சுங்க, பாதி பேர் நடக்க முடியாத மாதிரி போவாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க? கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏமாத்துறாங்க. இப்படி ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி
அந்த காலத்தில் எரியோ மக்களிடத்துல ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, யூதர்கள் தங்கியிருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் சட்டம் கொடுக்கப்பட்டது. ஒருவன் தேவாலயத்திற்கு முன்னதாக பிச்சை எடுக்கணும்னா அவன் ஆசாரியின் இடத்துல போய் என்ன வாங்கியிருக்கணும்? பெகர் ட்ரெஸ் வாங்கியிருக்கணும். அந்த சால்வையை பொத்திருந்தா மாத்திரம்தான் அதை பார்த்தவங்க தான் பிச்சை போடுவாங்க. இப்போ இந்த குருடனுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குணப்படுத்துவாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா விசுவாசத்தோடு கூட என்ன செஞ்சானா? மேல் வஸ்திரத்தை வீசி எறிந்தான். இனிமேல் இந்த ட்ரெஸ் வேண்டாம், இனிமேல் இந்த ட்ரெஸ் வேண்டாம் என்று சொல்லி போனான். நடந்தது என்ன என்று சொல்லி பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பார்வை அடைந்தான். ஸ்டோரி சேஞ்ச் ஆச்சு. யோசேப்பு ராஜாவுக்கு முன்னதாக செல்லுவதற்கு முன்னதாக அவன் என்ன செஞ்சானா? தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றினான். ஸ்டோரி என்னாச்சு? சேஞ்ச் ஆச்சு. ரூத் மணவாளனுக்கு முன்பதாக செல்வதற்கு முன்னதாக தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டாள். அவளுடைய ஸ்டோரி என்னாச்சு? சேஞ்ச் ஆச்சு. இந்த பர்த்திமேயு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டான். என்ன நடந்துச்சு? ஸ்டோரி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு. மணவாளனை சந்திக்க, இயேசு கிறிஸ்துவை சந்திக்க, ராஜாவை சந்திக்க நீங்களும் நானும் நம்முடைய பழைய வஸ்திரத்தை களைந்து விட்டு புதிய வஸ்திரத்தை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க ராஜாவை பார்க்க முடியும். அப்பதான் ஒரு பர்சனல் என்கவுண்டர் கடவுளோடு கூட கர்த்தரை நீங்கள் காண வேண்டுமே. ஆனால் உங்களுடைய வஸ்திரத்தை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய வெளிப்பிரகாரமான ஒரு ட்ரெஸ்ஸை குறித்து அல்ல, ஆவிக்குரிய ஒரு ட்ரெஸ்ஸை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். நம்முடைய மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும், ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் ஆகணும். இன்னைக்கு பல நாட்களாக நமக்கு எதை கவர் பண்ணியிருந்தோமோ அதை நாம் விட்டுவிட வேண்டும். அது சின்ன கூட இருக்கலாம், மைண்ட் செட்டாக இருக்கலாம், நம்முடைய விஷனாக இருக்கலாம், அல்லது நம்முடைய கேரக்டராக இருக்கலாம். இவைகளை நீங்களும் நானும் விட்டு விடும்போது மாத்திரம்தான் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் பார்க்க முடிய வேணும். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை சந்திப்பதற்கு முன்னதாக தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து புதிய வஸ்திரத்தை தரித்து கொண்டார்கள். யோசேப்பு ராஜாவை சந்திப்பதற்கு முன்னதாக தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டான். ரூத் மணவாளனை சந்திப்பதற்கு முன்னதாக தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டாள். இந்த பர்த்திமேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்னதாக தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டான். நீங்களும் நானும் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தரோடு கூட பர்சனல் என்கவுண்டர் பண்ணுவதற்கு முன்னதாக நீங்களும் நானும் நம்முடைய பழைய ஆடைகளை களைந்து விட்டு புதிய ஆடைகளை தரித்து கொள்ள வேண்டும். அதை தான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்? இயேசுவை தரித்து கொள்ளுங்கள், இயேசுவின் சுவாபத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பழைய மனிதனை களைந்து விட்டு புதிய மனிதனை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம்.